அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது எப்படி என்று அதிகாரிகள் குழு களத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். எண்ணூர் கோரமண்டல் உரத் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட இடத்தில் IIT மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த ஆய்வின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ரமேஷ், வணக்கம். எண்ணூர் கோரமண்டல் உர தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது எப்படி என்று அதிகாரிகள் குழு களத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். IIT மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் 7 பேர் இந்த கள ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். நடந்தது என்ன, ஆய்வின் என்ன மாதிரியான ஆய்வு என்று பார்க்கும்போது, சென்னை எண்ணூர் அருகே இருக்கக்கூடிய பெரியகுப்பம் பகுதியில் கோரமண்டல் உர தொழிற்சாலை இயங்குகிறது. இந்த தொழிற்சாலைக்கு கப்பல் மூலமாக திரவ அமோனியா எடுத்து வருவதற்காக கடல்ல இருந்து தொழிற்சாலை வரைக்கும் குழாய் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழாயில தான் நேற்று நள்ளிரவு திடீரென அமோனியா வாயு கசிந்து வெளியேறியதனால இந்த பெரியகுப்பம் உள்ளி சின்னகுப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட மக்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. இதுக்கு இந்த சம்பவம் பெரிய அளவுல பரபரப்பாக மாறிய நிலையில அமோனியா வாயு அளவுக்கு அதிகமாக வெளியேறியது மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உறுதி செய்திருந்தது. இந்த சூழல்ல தான் இந்த குழாய் மூலமாக திரவ அமோனியா வாயு எப்படி கசிந்தது என்பது குறித்து IIT மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். எந்த இடத்துல கசிவு ஏற்பட்டதா இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தார்களோ அந்த இடத்திலையும் கடல் பகுதிகளிலையும் IIT மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்ந்த நிபுணர்களும் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த கோரமண்டல் உர தொழிற்சாலை தற்காலிகமாக செயல்படுவதற்கு அனுமதி என்பது இல்லாமல் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஆய்வின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. கூடுதல் தகவலுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.